அனைவருக்கும் வணக்கம். மக்களாகிய அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணமான விஷயம், இந்த பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் முற்றிலும் தவறான ஒரு விஷயங்கள். நான் என்னுடைய வழக்கு சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் மற்றும் கோயம்புத்தூர் நீதிமன்றம் அவற்றுக்கு கட்டுப்பட்டு உரிய முறையில் சட்ட ரீதியான நிவாரணம் பெற்று ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் சேலத்தில் கமிட்டி அமைக்கப்பட்டு 95% பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிவடைந்து மக்களுக்கு செட்டில் ஆகிற அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர்களிடம் ஒரு உதவி எதிர்பார்த்தோ அல்லது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, சீக்கிரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுங்கன்னு ஒருத்தர் காலில் கையில் விழுந்து ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போகிறதோ, அந்த மாதிரி யாருக்கிட்ட போனாலும் அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு சமூக வலைத்தளங்களில் அவதூறாக பரப்புவதை மக்கள் நம்ப வேண்டாம். நான் மக்களுக்காக மட்டும்தான், நான் தனி சார்புடையவன் அல்ல. மக்களுக்கு என்றைக்கு கடன் தீர்க்கிறனோ அன்னைக்கு தான் நான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன். அதுக்கிடையில் நான் சாப்பிடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, ரயில்வே ஸ்டேஷனில் போகக்கூடாது, நடந்து போகக்கூடாது. ஒரு மனிதரை பார்க்குறோம், அந்த மனிதர்கள் நமக்கு ஏதாவது உதவ மாட்டாங்களா அப்படின்ட்டு நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், வர்றோம், உதவி கேட்குறோம். ஒரு நாளைக்கு 100 பேர்த்த பார்க்குறோம். அவற்றை எல்லாருமே தப்பாக முடிச்சு போடுவதை நம்பாதீர்கள். கோர்ட்டும் நீதியரசரும் வெகு விரைவில் மக்களுக்கு